இது மெட்ராஸ் ஐ என்கின்ற கண் நோயை சரி செய்ய இப்படி கூட ஒரு சூப்பரான வீட்டு வைத்தியம் இருக்கா. இதுக்கு தேவையான பொருள் சூடான சாதமும் கொஞ்சோண்டு சுத்தமான விளக்கெண்ணையும். முதல்ல அந்த விளக்கெண்ணையை எடுத்து சூடான சாதத்துல ஊத்தி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அந்த சூடான சாதத்தை நல்லா பிசைஞ்சு இது மாதிரி உருண்டை பிடிச்சி யாருக்கு கண் நோய் இருக்குதோ அவங்களுடைய கண்ணுல இது மாதிரி ஒரு உருண்டையை எடுத்து வச்சிடணும். ஏன்னா அந்த விளக்கெண்ணெய் கண்ணெரிச்சலை சரி செஞ்சு கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியை தரும். நானும் இது மாதிரி தம்பியோடைய 2 கண்ணுலயுமே அந்த சூடான சாதத்தை விளக்கெண்ணையில பிசைஞ்சு உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன். தம்பி இதுக்கப்புறம் நீ ஒன்னும் கவலைப்படாத, இன்னும் கொஞ்ச நேரத்திலே உனக்கு இருக்கிற கண்ணெரிச்சலும் கண்ணு வலியும் காணாம போயிடும். ஆனா இது மாதிரி கண் நோய் வரதுக்கு முக்கிய காரணமே பூஞ்சைகளால ஏற்படுற தொற்று தான். இந்த மெட்ராஸ் ஐ என்கின்ற கண் நோய் வந்துச்சுனாக்கா குறைஞ்சது 2-3 நாள்லயே ஆட்டோமேட்டிக்காவே சரியா போயிடும். ஆனா இந்த கண் நோய் வந்த 2-3 நாளாவே பயங்கரமா கண்ணெரிச்சலும் வலியும் அதிகமா இருக்கும். உன்னால முடிஞ்ச வரைக்கும் 2-3 நாளைக்கு வீட்டுல படுத்து நல்லா ரெஸ்ட் ஏறா அப்படின்னு சொல்லிட்டு நானும் தம்பியை பத்திரமா வீட்டுக்கு அமுச்சு வச்சுட்டேன். முக்கியமா இந்த மெட்ராஸ் ஐ வந்துட்டாலே ஒருத்தவங்க கண்ணன்னு ஒருத்தவங்க பார்க்க கூட மாட்டாங்க. ஏன்னு கேட்டாக்கா இந்த மெட்ராஸ் ஐ பார்த்தா கூட தொத்திக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பயப்படுவாங்க. கண்டிப்பா இந்த மெட்ராஸ் ஐ பாக்குறதாலாம் தொத்தாது. ஒருத்தவங்க யூஸ் பண்ற டவுல யூஸ் பண்ணாலோ அப்படி இல்லைனாக்கா அவங்க யூஸ் பண்ற ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ணாலோ மட்டும்தான் மெட்ராஸ் ஐ பரவும்.